Satyabama Multiplex, Kovilpattu. Hello, hi, good evening. ரொம்ப சந்தோஷமான நாள் இது. ஏன்னா வந்து 100th day of Dragon. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து இது ஒரு பயங்கரமான மித் இருக்குது. லைக் தியேட்டர்ஸில் வந்து ஃபெப்ரவரி மந்த்து தான் ரொம்ப வீக்கஸ்ட் மந்த். அந்த மந்தில் படம் ரிலீஸ் பண்ணால் படம் ஓடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மித் இருந்துச்சு. அதை பயங்கரமாக பிரேக் பண்ண படம் வந்து டிராகன். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தியேட்டர்ஸில் டாப் கலெக்ஷன்ஸில் நம்பர் 1 or 2 தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் அகெயின் பிரதீப் வந்து ஆல்மோஸ்ட் லைக் என்ன இப்போ தான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் டாப் ஹீரோ பொசிஷனில் இருக்கார். பேக் டு பேக் ஹிட்ஸ். ஸோ கீப் கோயிங். ஸோ அப்படியே போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் படம் நான் தீபாவளியா? ஓகே, ஹோப்ஃபுல்லி they're again looking for another blockbuster, and again congratulate AGS for another success, non-stop success giving company. And Ashwath, நீங்கள் வந்து ஃபஸ்ட் படமே வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் அது வந்து அது ப்ரீ கோவிடில் வந்ததுனால அவ்வளோ சரியான ரெஸ்பான்ஸ் தியேட்டருக்கு வரல. பட் இட்ஸ் a very beautiful film. So congrats, and again I wish you for the next project with STR. Thank you. Thank you so much, sir. 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசியிருக்கீங்க. Fan base today. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அந்த படத்தை நீங்கள் என்டையர் டீம் கொடுத்தனால நாங்கள் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோன்னு சத்தியமாக உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னா அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட் டே ஈவினிங் ஷோ அஸ்வத் ப்ரோவும் பிரதீப் ப்ரோவும் கமலாக்கு வந்திருந்தாங்க. வரும்போது நான் யூஸ்வலாக ஒரு படத்தோட டீம் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தியேட்டர் ஓனராக, ஆனால் படம் ரொம்ப நல்லா போகுது, 3 டேஸுக்கு எல்லா ஷோஸுமே ஃபுல். ஆனால் நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன சொன்னேன்னா, ஆனால் 100th டே செலிப்ரேஷனை நம்ம மீட் பண்ணலான்னா தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இன்றைக்கி அது உண்மையாக இருக்குது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு AGS. அண்ணா சொன்ன மாதிரி பேக் டு பேக் சக்ஸஸ், நான் ஸ்டாப் சக்ஸஸ். 2024 எல்லா தியேட்டர்ஸ்லையுமே டாப் மூவி வாஸ் கோட். அண்ட் இப்போ 2025 இப்போ டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்னால் கண்டிப்பாக அதில் டிராகன் இஸ் தேர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அண்ணா ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் STR 51ண்ணா. அண்ட் ஆனால் லவ் டுடே 100th டே ஷீல்டு வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த படத்துக்கு வாங்கியிருக்கோம். அடுத்து டூடுக்கு வாங்குறதுக்கு வி ஆர் வெயிட்டிங். அண்ட் நீங்கள் சொன்னீங்க திருப்பி அஸ்வத் ப்ரோ பிரதீப் ப்ரோ காம்போ அண்டர் AGS இருக்கும்னு. ஸோ அதுக்கும் நாங்கள் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ. Thank you so much, Vishnu. அடுத்தபடியாக we'll continue with the awards. KSB Cineplex, Tirupur. I've always loved him for different things, but in the video அவருக்கு மேலே இன்னும் அன்பு வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கு. His cute way of giving a flower to the director. That's so sweet of him. So yes, we'll begin again with the awards. We'll continue. விருதுகளை வழங்குவதற்காக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களோடு இணைந்து அசோசியேட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கல்பாத்தி அவர்களையும், இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களையும், கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வேணப்பன் அவர்கள், வசனன் சுரா அவர்கள்,
Kalpathy S. Agoram avargal, along with Mr. S. Ganesh, along with Kalpathy S. Ramji avargal, அடுத்தபடியாக SK Jeeva, அடுத்தபடியாக Cube Cinemas, அடுத்தபடியாக விருதினை பெற்றுக் கொண்டிருக்காங்க. We have with us Cube Cinemas. Cube Cinemas. Yeah. அடுத்தபடியாக எல்லாருக்கும் வணக்கம். First of all, on behalf of Aegis Entertainment, Kalpathy S. Agoram, Kalpathy S. Ganesh, Kalpathy S. Suresh, இங்கே வந்திருக்கும் எவ்ரி சிங்கிள் பர்சன், நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு படம் வந்து 100 days அண்ட் ஒரு சூப்பர் ஹிட்டாக ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மேசிவ் டீம் அதை செலிப்ரேட் பண்ணுற டே தான் இன்றைக்கி.
So a big thank you to all of you for taking time and being with us for the whole function. We are truly blessed in இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் மீனிங்ஃபுல் ஃபிலிம் வருது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கு அஸ்வத் அண்ட் பிரதீப்க்கு ஒரு பிக் தேங்க்யூ. அண்ட் எவ்ரி காஸ்ட், க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்யூ. யா எஸ் அர்ச்சனா மேம், ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக, ஐ மீன் எல்லாராலையும் ரொம்ப அன்பை சம்பாதிச்சிருக்கிற ஒரு ப்ரொடியூசராக, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? I think you guys have to be like Pradeep and Ashwath. No, the main thing I think script is king. I think with Love Today and with Dragon அது வந்து திருப்பி இம்ப்ரூவ் ஆகிற ஒரே விஷயம் வந்து அந்த நல்ல கதைகள் சொன்னால் எப்போவுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் வில் அக்ராஸ் த வேர்ல்ட் வில் சப்போர்ட் அஸ். அது வந்து ரொம்ப கிளியராக எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அஸ்பைரிங் டைரக்டர்ஸ் வந்து ரைட்டிங் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேக் போன். தேங்க்யூ ஸோ மச் மேம். Meanwhile, we have with us the artist Ramki அவர்கள். சக்தி சரவணன் அவர்கள், ஐயப்பா அவர்கள், மிஸ்டர் ராஜா. டீம் டிஜிட்டலி பவர்ஃபுல். வந்திருக்க பிரஸ், மீடியா, காஸ்ட் அண்ட் க்ரூ, பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ், இந்த 4 மணி நேரம் நான் ரொம்ப ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்கு, படத்துக்கு எவ்வளோ வேலை பார்த்துருப்போம். பட் இது எல்லாத்துக்கும் காரணமான ஒவ்வொரு அங்கத்தையும் இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கறதுன்றது தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ரெக்கக்னிஷனே அந்த அவார்ட், அந்த ஒரு ப்ரொடியூசர் கையிலையோ, ஒரு ஹீரோ கையிலையோ, டைரக்டர் கையில் வாங்குறது. அவங்கவுங்க அந்த வந்து ஒரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அண்ட் அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, வர முடியாதவங்களுக்கும் அவங்கவுங்க அவார்ட் கண்டிப்பாக போய் சேரும் ஃபார் ஷோர். அது வில் மேக் ஷோர் அஸ் அ டீம். அதுக்கப்புறமா சின்ஸ் ஐ திங்க் 100th டே, இதுக்கப்புறம் பெரிய ஈவெண்ட் ட்ராகனுக்குன்னு எதுவும் இருக்காது. இட்ஸ் லைக் அ க்ளோஷர், லைக் அ ஃபேர்வெல். ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் லைக் ஏஜிஎஸ் உள்ளே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நானும் பிரதீப்பும் இந்த அது என்ன ஏரியா, அது மடிப்பாக்கம், குரோம்பேட்டு எங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நான் ஹீரோ ஆகணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதைலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் ட்ராகனோட 100th டே பற்றி நாங்கள் நினச்சி பார்த்தோம். கண்டிப்பாக 100th டே வரும், அந்த இதில் வந்து எல்லோரையும் மீட் பண்ணுவோம். அதெல்லாம் நாங்கள் நினச்சோம், அதெல்லாம் நடக்குது. நினச்சது மட்டும் இல்லை, அதுக்காக நிறையா உழைச்சிருக்கோம். அதுதான் இந்த ஸ்டேஜ். அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை, அவன் என்ன சொல்கிறது, அவன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நாள் க்ரௌடு பெருசாக பார்ப்போம் அப்படின்னும் போது இன்றைக்கி இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பெரிய தேங்க்யூ. லவ் டுடேயில் இருந்ததை விட இன்றைக்கி நிறைய ஃபேன்ஸ், எக்கச்சக்க ஃபேன்ஸ் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. நிறையா பார்க்குறேன், தண்ணி தரீங்க, நிறைய சின்ன சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், நான் ரொம்ப பெரிய இதாக பார்க்குறேன். அடுத்த படத்துக்கு இன்னும் ஃபேன்ஸ் நிறைய பேர் கூடுவோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போவோம். ஒரு நாள் அந்த நேரு ஸ்டேடியம் ஃபுல்லாகவும் அதை நான் வந்து ஐல் கம் அண்ட் விட்னஸ் ஆஸ் எ ஃப்ரெண்ட். அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. அதை தாண்டி ஆங்கரிங் பண்ணவங்க, இந்த எனக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கே இருக்கிற அந்த ரெயின்மேன்லேருந்து எங்கள் ஆஃபீஸ் பாய்லேருந்து எல்லாருக்கும் அந்த ஷீல்ட் போகிறது ரொம்ப, ஐ திங்க் திஸ் இஸ் த மொமெண்ட் வி ஆல் வெயிட்டட் ஃபார். அண்ட் ஒரு மனநிறைவோட ட்ராகனோட ஜேர்னியை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், குட் நைட். Thank you so much Ashwath. And இன்னும் நிறைய ஆல்சோ ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஒரு படம் நல்லா இருக்கும்போது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஷோ பார்த்து
நாங்கள் எல்லோரும் வந்து வெளில வரும்போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னீங்க. அண்ட் அதை போய் ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து போய் சேர்த்திங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் கவரிங் ஆர் ஃபிலிம் அண்ட் சப்போர்ட்டிங் எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அஸ்வத், இன்னும் நிறைய 100 டே ஃபிலிம்ஸ் 250 டே ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணணும். இன்னும் பெரிய சக்ஸஸ் உங்களுடைய வேக் வரப்போகுது. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லா படங்களுடைய பார்ட் அண்ட் நிகழ்ச்சியிலையும் நானும் ஒரு அங்கமாக இருக்கணுன்றது ஒரு சின்ன ஆசையாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. மீன்வைல் வி ஹாவ் an award. டிஜிட்டலி பவர்ஃபுல் டீம் சந்தோஷ் அண்ட் பிரேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். The most awaited moment. 90s கிட்ஸோட அம்பாசிடர், 2K கிட்ஸுக்கு ஒரு மென்டர் அப்படின்னு சொல்லலாம். எடுத்தது 2 படம், நடித்தது 2 படம், ஆனால் பிடிச்சது கோடிக்கணக்கான மக்களுடைய மனசில் ஒரு சூப்பரான இடம். கோமாளியா வந்து இப்போ டிராகனாக நிற்கிறாரு. லவ் டுடே கொடுத்தவருக்கு டுடே மக்கள் கொடுக்குற லவ் எக்கச்சக்கமாக இருக்கு. எஸ், over to you for a few words please. Yeah, hi. கிட்டத்தட்ட இதுதான் எண்ட் ஆஃப் ட்ராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது. இன்றைக்கி கூட இப்போ அஸ்வத் ப்ரோ வந்து காலில் சொல்லியிருந்தார், இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபங்க்ஷன், இதுக்கு மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும், ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு. இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்போது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இந்த ஓமை கடவுளை வந்து எழுதிட்டு இருக்கும் போது நாங்கள்லாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். இந்த காதல் படத்தில் வரும்ல இந்த வில்லன் ரோலு, அமெரிக்கன் மாப்பிள்ளை, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் நடித்தா ஹீரோ தான், அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில் அப்போ நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா அப்போ வந்து கோமாளியும் வரல, எதுவுமே வரல என்ன, ஆனால் அவர் எதுவும் நம்பினார், பண்ணுவான் போல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்ச போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ரிலீஸ் ஆகலை, இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து, எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா? சரி, கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது, எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுளை வந்து சூப்பர் ஹிட்டு. அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு, ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் ஆசைப்பட்றேன், அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு. ஸோ நானே சொல்லிட்டேன், ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன நினச்சேன், ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும், அப்போது அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு. ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான். லவ் டுடே முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு. அப்போது எனக்கு சொன்ன மாதிரியே அவரே கால் பண்ணிட்டார். கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு 3 ரீசன் இருக்குது. ஒன்று, அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது, அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார். என்னென்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து அதான் மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா, அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார், பண்ணார். 3வது விஷயம், உண்மையாக சொன்னார், 100 days படம் ஓடண்டா, நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னு. ஸோ சொன்ன வார்த்தையை
காப்பாற்றின அஸ்வத்துக்கு தேங்க்ஸ். ஸோ அதனால தான் இந்த ரீசன் இந்த படம் டிராகன் நடந்ததுக்கு ரீசன். இன்னொரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்றைக்கி ஒரு வச்சனில் ஒரு குருட்டு நம்பிக்கை, நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு. அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை. நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல, அது ஏதோ நடந்துடுச்சு. மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி, லவ் டுடேவோட வெற்றி, அந்த வெற்றினால் மட்டுமே இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ். ஆமாம், எங்களுக்கு இது வந்து எங்களோட 2வது 100th டே ஃபங்க்ஷன். அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், எங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறதை தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும்போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசினோம். ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம், ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது திருப்பி ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க, ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு டிராகன் அமைஞ்சது. ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், வெங்கட் மாணிக்கம் சார். ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி, எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதை தாண்டி இது வந்து என்னோட 3வது 100th டே ஃபங்க்ஷன். ஸோ கோமாளி, லவ் டுடே, அதுக்கப்புறம் டிராகன், ஹேட்ரிக். ஸோ ஆனால் இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி. ஏன் அப்படின்னா இப்போ கோமாளி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, எப்போவுமே அந்த 2வது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டேரக்டராக. இல்லைன்னா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும், ஏதோ ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 2வது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன். ஆனால் அந்த 2வது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லவ் டுடேனா. அதுலேயும் வந்து முத தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு, வெற்றி. ஸோ அப்போது டேரக்டராக 2 படம் ஓடிச்சு, ஓகே நான் டைரக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட்டு, ஏதோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, இல்லை ஒன் டைம் ஒன்றோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ 2வது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு, அது பாசிபிள். இன்னொருத்தங்க டைரக்ஷனில் எப்படி நடிப்பாங்க, ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டைரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில். ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிராகனில் வந்து உழுது, லவ் டுடேயோட எக்ஸ்பெக்டேஷனும் டிராகனில் வந்து உழுது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு. இதோட வெற்றி இந்த 2வது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு, அதுக்கப்புறம் இப்போது 2 படம் டைரக்டராக 2 படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போ முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத், ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் தான். ஆமாம், ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போது இது ரொம்ப பெரிய இடம் நீங்கள் கொடுத்தது. ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு. அதை தாண்டி திருப்பி வந்து டிராகனில் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு. இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோடு தான் இருப்பேன். என்ன சொல்கிறது, அது ஒரு
ஃபீலிங்கு. எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்ல தெரில. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு. என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன். தேங்க்யூ. அவ்வளோதான் சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்னு. ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினச்சேன். ஆனால் வந்து ஏதோ எனக்கு தனியாக சொல்லிடணும்னு தோணுச்சு. ஒரே நிமிஷத்தில் அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன். ஸோ டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் முடிச்சிட்டேன். மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ், டிஓபி நிக்கெத் பூமி, திரும்ப அடுத்த படம் பண்ணுறோம். லியோன் ஜேம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாட் அன் ஆல்பம். அங்கே இருக்கீங்க. தேங்க்யூ. எடிட்டர் பிரதீப் பி ராகவ். எங்களுக்கு இது 3வது 100. நாங்கள் தொடர்ந்து 3 படம் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார், காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா தினேஷ், சவுண்ட் டிசைன் சச்சின் ஹரி, சவுண்ட் மிக்சிங் ராஜா கிருஷ்ணன் சார், போஸ்டர் டிசைன் கபிலன், ஃபோட்டோகிராஃபர் கபிலன், ஸ்டில்ஸ் ஆகாஷ், டிஐ சுரேஷ் ரவி, மேங்கோ போஸ்ட், லிரிக்ஸ் விக்னேஷ் சிவன், கோசேஷா அப்பெல்லோ. விக்னேஷ் சிவன் ப்ரோ வரல, அப்புறமா நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கோசேஷா தேங்க்யூ. அப்பெல்லோ மாட்டிக்கிட்டார். நிறைய கிட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க நான் பார்க்கும் போதெல்லாம். தேங்க்யூ. அண்ட் சிங்கர்ஸ் எஸ்டிஆர் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார், சித் ஸ்ரீராம், பிரதீப் குமார், சஞ்சனா, பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், விஎஃப்எக்ஸ் டி நோட் லார்வன் அம்பானி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரமேஷ், விக்கி, பாலாஜி, அஜய், விச்சு, கௌதம், பிரபு, சாணக்கியன், மேக்கப் ஆர்டிஸ்ட் பவித்ரா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ், எம்எஸ், ஷேகர் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட், அப்புறம் என்னோட ஆளினால் ரமேஷ், டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், அசார் மாஸ்டர், ஜேடி மாஸ்டர், அனுஷா. உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்கள் தான் என்னோட எஃபர்ட் அதிகமாக போடணும். ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர், விக்கி மாஸ்டர். இதில் ஒரு பெரிய சீக்வன்ஸாக இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லாம் பண்ண படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லிரிக் வீடியோ வெங்கி, ராஜ்குமார். வெங்கி ஹாப்பி மேரிட் லைஃப்டா. ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ராஜு சார், சக்தி சார், குமார் சார். ப்ரமோஷன் டீம் பிரேம், சந்தோஷ், ஷேக். ஏஜிஎஸ் மார்க்கெட்டிங் டீம் சிவா, பூர்ணி, சின்னா, சுரேஷ், மனோஜ், ராதிகா, சிவானி. திங்க் மியூசிக் சந்தோஷ், மகேஷ், மணி. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ட்னர்ஸ் தொடர்ந்து என்னோடய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அபிஷேக், சுதர்ஷன். அண்ட் சேட்டலைட் பார்ட்னர் ஸ்டார் விஜய், சிஎஃப்ஓ ரங்கராஜன் சார், டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார். அண்ட் தெலுங்குல மெயினாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ், பூர்வி பிக்சர்ஸ், டைலாக் ரைட்டர் கிருஷ்ணா, லிரிசிஸ்ட் ராம் ஜோக சாஸ்திரி, டப்பிங் ஆர்டிஸ்ட் வாசு, ஹிந்தி டைலாக் ரைட்டர் சஞ்சய். அதுக்கப்புறம் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓஎம் இன்டர்நேஷ்னல், கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எஸ் பிக்சர்ஸ், ஓவர்சீஸ்க்கு ஃபார்ம்ஸ் ஃபில்ம்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியாவில், யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்டர்ஸ், நார்த் இந்தியா ஏஏ பிக்சர்ஸ், சேலம் அண்ட் மதுரை எம்எஸ்எம் மூவி ட்ரேடர்ஸ், திருச்சி ஏரியா ஜிடி ஃபில்ம்ஸ், கோயம்புத்தூர் ஏரியா கந்தசாமி ஆர்ட் சென்டர், டிகே ஏரியா தாமரா என்டர்டெயின்மெண்ட், சேட்டலைட் பார்ட்னர் ஜியோ ஸ்டார் டிவி குரூப். அப்புறம் காஸ்ட் மிஷ்கின் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், ஜிவிஎம் சார், அனுபமா, கயடு, ஜார்ஜ் மரியம் சார், இந்துமதி மேம், விஜய் சித்து, ஹர்ஷத் கான், தேனப்பன், பியான் சரோ, ரவீந்தர், அப்போலோ ரவி, ஜோ, மணி, ரமேஷ், லக்ஷ்மண், ரோஹித், புவனேஸ்வரி, வர்ஷினி, ஸ்ரதா, அருள், தங்கப்பிரகாஷ், கணேஷ், ஹரி. கேமியோஸ் நேஹா மேம், இவானா, கோபிகா, அன்வேஷி ஜெயின், வெங்கட் மாணிக்கம் சார், அஸ்வத் முத்து. தேங்க்யூ ஃபார் த கேமியோ. அப்புறம் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க. படம் ஃபுல்லாக காலேஜ் படம். தேங்க்யூ. காலேஜ் பசங்க, ஸ்டண்ட் மேன் ஜெட்டு,
stuntmen, dancers, electricians, drivers, lightmen, carpenters, costumers, food department, SSN college, VIT college, overseas distributors, theatre owners, reviewers, press and media, meme creators, video editors, family, friends, fans. Thank you so much. I love you. Love you all. Thank you so much. பிரதீப் சார் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த லெஃப்ட் சைடு வந்துருங்க. ஸ்டேஜில் ஏறி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் இறங்கிடலாம். Yes, before that, 1 minute, can you please hold on? So, Dragon படத்தினுடைய சக்ஸஸ் மீட் அந்த 100th டேல வந்திருக்கிற எல்லாம் இந்த படத்தினுடைய cast and crew, all the dragons who are responsible for this success, can we please have you on stage for a photo opportunity? இந்த படத்தினுடைய cast and crew அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு புகைப்பட தருணம்